சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தலைக்கு பிறந்த நாள்னு சொல்ல வேணும். அவரே நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவரை நான் பேட்டி எடுக்க போறேங்க. ஆமாங்க, ஜாலியான பேட்டி தான். வாங்க பாப்போம். சார் வணக்கம் சார். சார் கருப்பு சரித்திரம்னு பஞ்ச் டயலாக் பேசுவேன். ஆனா உங்க ஸ்டுடியோவே எவ்வளவு கருப்பா இருக்க. ஏன் சார் முதல்ல கண்ணாடி கழட்டுங்க சார். இப்ப பேட்டிக்கு போலாங்களா? சார் நான் பேச மாட்டேன். சார் இப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா பேட்டியில் நிறைய பேசுவீங்க. தெரிஞ்சுதானே வந்துருக்குறோம். சார் ஒரு நாட்டோட குடிமகன் சிட்டிசன் இருந்துட்டு பேசுற உரிமை கூட கிடையாதா? உண்மைதான் சார். இப்போ நிறைய பேர் அவங்க அப்பாவுக்கு வெட்டி சன்னா இருக்காங்க. நீங்க தான் சிட்டிசனா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல சார், எல்லாரும் தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு போய் லைன்ல நின்று அந்த லைன்ல நிக்கிற மாதிரி போட்டாவா ரிலீஸ் பண்றீங்களே. ஏதாவது அரசியலுக்கு வர மாதிரி ஆசை இருக்குதா? சார் பிரியாணினா பீஸ் இருக்கும், பைக்னா ரேஸ் இருக்கும், மக்கள்னா அவங்களுக்கு ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆசை படத்தில் நடிச்ச ஆசை நாயகன் எனக்கு அரசியல வரணும்னு ஆசை இருக்க கூடாதா? சார் அரசியலுக்கு வந்து உங்களால ஜெயிக்க முடியுமா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? நான் தனியா இல்ல. ஆமா சார், ரேஷன் கார்டு பார்த்து நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏய் கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் வேற யார்ட்டே வச்சுக்கோ. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறது. ஆமா சார், உங்க மியூசிக் கூட நீங்களே வெட்டிக்கிறதா கேள்விப்பட்டோம். ஏய் சார் முறைக்காதீங்க சார். இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நடிகர். உங்களை மாதிரி தான் விஜய். ஆனால் அந்த நரேந்திர மோடி அவரை விட்டு பார்த்துட்டு போயிருக்காரு. உங்களை பார்க்கலையே, என்ன காரணம்? சார் ஒருத்தர் வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் போறாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா கடைசியா யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறதா சார் முக்கியம். சார் இது உங்க டைலாக் இல்ல, சிம்பு சாரோட டைலாக். சார் டயலாக் யாருதான் வேணா இருக்கட்டும், ஆனா அது சிச்சுவேஷனுக்கு செட் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. சரிங்க சார், நீங்க அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சார் தமிழ்நாட்டுல மக்கள் கொண்டாடுற எல்லா தீபாவளியும் தலை தீபாவளின்னு மாத்திருவேன் சார். சார் அப்படிலாம் தீபாவளி பேரை மாத்த முடியாது சார். ஏன் சார் முடியாது? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள்லாம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்ட அவங்க இஷ்டத்துக்கு மாத்திர. ஆமா சார், கரெக்ட். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல சார், சென்னை மட்டும் இல்லாம திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், கோயம்புத்தூர், ஈரோடு. சார் நீங்க போய் டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல சார், சென்னை மட்டும் இல்லாம எல்லா ஊரையும் தலைநகரம்னு அறிவிச்சிடும் சார். அப்பா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது மட்டும் இல்ல, ஓட்ட பந்தயத்துல ரன்னிங் ரேஸ் தூக்கிட்டு வாக்கிங் ரேஸ் வச்சிருவோம் சார் ஒலிம்பிக்ல. சார் நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் சிஎம். இதெல்லாம் நடக்காத ஆசை சார். சார் நீங்களே நடக்கிறத பத்தியும் பேசுறீங்க, ஆசையை பத்தி பேசுறீங்க. எதிலிருந்து தெரியுது நீங்க என்னோட ரசிகன். ஆமா சார், நான் உங்க ரசிகன் சார். சார் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கை கொடுங்க சார். நல்லா இருக்கணும், நிறைய படம் நடிக்கணும். இப்போ என்னன்னா, என் ரசிகனா இது வரைக்கும் நீங்க ஒரு அரசியல்வாதியா எப்படி இருப்பீங்கன்னு சொன்னீங்க. என்னோட ரசிகனா நீங்க எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். நீங்க இதுவரை சினிமாவில் சுட்ட துப்பாக்கியோட குண்டெல்லாம் வச்சு ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலையே கட்டலாம் சார். அதனால துப்பாக்கிக்கு ரெஸ்ட் விடுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லை, காலையில் வீட்டில் வாக்கிங் போங்க சார். சினிமாவில் வாக்கிங் போகாதீங்க சார். ஐயா மிரட்டுறாங்க ஐயா. இதுக்கு மேல பேட்டி போச்சுன்னா நீங்க ஏடா கூடமா கேள்வி கேட்பீங்க. பேட்டியை முடிச்சுக்கலாம் சார். கடைசியா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்க கோட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போட்டு பார்த்துக்குவேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, பழக்க தோசம் விட மாட்டேங்குது சார். ஏன் சார் இப்பதான் கடைசியா நடிச்ச வீரம் படத்துல கோட் இல்லாம நடிச்சீங்க. அந்த கோட்டை விடுங்க சார். நீங்க யாரை பார்த்து கோட்டை விடுங்கிறீங்க? விட மாட்டேன் சார், கோட்டை விட மாட்டேன். என் ரசிகர்களுக்காக முதன் முறையா வீரம் படத்துல கோட்டு விட்டேன். அது ஆரம்பம் தான். இனிமேல் கண்டிப்பா என் ரசிகர்களுக்காக கோட்டை பிடிப்பேன் சார், கோட்டையை பிடிப்பேன் சார். அடுத்த கேள்வி கேளுங்க சார். பாத்தீங்களா, என் பக்கத்துல இருந்த நிருபரே போயிட்டாரு. இதனால்தான் தமிழ்நாட்டுல என்ன யாரும் பேட்டி எடுக்கிறது இல்ல. அது